வணக்கம். நடிகர் ரோபோ சங்கர் சார் மறைவுக்கு என்னோட ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரோபோ சங்கர் சார் குடும்பத்துக்கு தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக ரோபோ சங்கர் சார் வந்து மதுரைக்காரரு, எங்கள் ஊருக்காரரு, நல்லா பழகக்கூடிய ஒரு மனிதர். சொல்லப்போனால் அவரும் என்னோட ஒரு தீவிர ரசிகர். ஓகேங்களா? ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் கலக்க போகுது யார் கேபிஐ செட்டில் ரோபோ சங்கர் சார் அப்போ தான் ஃபஸ்ட் டைமை நான் பார்க்குறேன். அப்போ அவரே கூப்பிட்டு சொல்கிறாரு, திவாகர் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னோட வீடியோஸ்லாம் நிறைய நான் பார்ப்பேன், உனக்கு நான் கால் பண்ணேன், நீ கால் அட்டன் பண்ணல அப்படின்னாரு. சார் சாரி சார், நான் வந்து நிறைய ஃபேக் ஃபோன் கால் வரனால உங்கள் கால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அவருக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். உடனே அவர் வந்து சரி திவாகர் கேரியா, நீ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க, நல்லா பண்ணு, ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து நான் உன்ன மாதிரி பேசிருக்கேன், அப்படியாம்மா நல்லா இருக்கீங்களாம்மா, ஓகேம்மா போய்ட்டு வரேம்மா, இந்த மாதிரி ஒன்றை மாதிரி பேசினேன், அதுக்கு பயங்கர வரவேற்பு கிடச்சிச்சு, ஓகேங்களா? ஸோ ஒன்றை மாதிரியே நான் பேசி காமிச்சேன் கலை நிகழ்ச்சிகளில் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய என்னோட இன்டர்வியூலேயே நான் சொல்லியிருப்பேன், ரோபோ சங்கர் சார் வந்து என்னை பாராட்டினாரு, என்னோட இன்டர்வியூலாம் நிறைய பார்க்குறாரு, என்ன மாதிரி பேசியிருக்காருன்னு நான் சொல்லி காமிச்சேன். அதுக்கப்புறம் கடைசியாக நானும் ரோபோ சங்கர் சாரும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து 2 பேருமே கெஸ்ட்டாக போயிருந்தோம். சார் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தாங்க, நானும் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தோம். இப்படி ரோபோ சங்கர் சார் கூட கலை நிகழ்ச்சிகள்லேயே நான் பங்கேற்றிருக்கேன். பர்சனலாகவும் தெரியும், நிறைய நிகழ்ச்சிகள்லேயே நானும் ரோபோ சங்கர் சாரும் பேசியிருக்கோம். ஸோ எங்கள் ஊருக்காரரு, மதுரைக்காரரு, நல்ல வளர்ச்சி அடைஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரோபோ டான்ஸ் மூலியமாக அறிமுகமாகி திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களாக நடிச்சு ஏதோ ஒரு படத்தில் வந்து ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு ரோபோ சங்கர் சார். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நபர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ஏதுனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, வருத்தமாகவும் இருந்துச்சு. ஸோ ரோபோ சங்கர் சார் குடும்பத்துக்கு, அவங்க பொண்ணுக்கும் அவங்க மனைவிக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் பொதுமக்கள் சார்பில். இடையில ஒரு நாள் ரோபோ சங்கர் சார் ஒய்ஃப் அந்த அக்காவை பார்த்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேமே, அவங்க நல்லா சந்தோஷப்பட்டாங்க. ஸோ ஒரு நல்ல கலைஞர், கமலஹாசன் சாரோட ஒரு தீவிர ரசிகர், நம்ம மதுரை மண்ணுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். ஸோ மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வந்து ரொம்ப கவலையாக தான் இருக்காங்க. மதுரை மண் மக்கள், மதுரை வாழ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோபோ சார் மறைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையாக தான் இருக்காங்க. ஸோ எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா 46 வயசில் அவர் மரணத்தை தழுவுவார் அப்படின்றது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ இதை நிறைய இளைஞர்கள் எடுத்துக்காட்டாக கொண்டு வரணும். எதை எடுத்துக்காட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது அருந்துறது மூலியமாக எவ்வளோ தொந்தரவுகள் வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவரோட உயிரிழப்புக்கு மது அருந்ததும் ஒரு காரணம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் அதை சிந்தித்து செயல்படணும், ஓகேங்களா? ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகம் ஆல்கஹால் எடுக்கிறனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ரோபோ சங்கர் சார் இறப்புக்கு நான் இது காரணம்ன்றது நான் சொல்ல வரல, என்ன காரணம்ன்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. பட் என் புது கருத்தை நான் சொல்ல வரேன், ஓகேங்களா? ஸோ அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கணும். ரோபோ சங்கர் சாரோட மறைவு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்த மாதிரியே தெரியலங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படியே வந்து கண்ணு முன்னாடி நிற்கிறாரு. அனைத்து பெரிய பிரபலங்கள், நடிகர் தனுஷ் அண்ணா கூட நடிச்சிருக்காரு. தனுஷ் அண்ணாவே வந்து இரங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு போயிருக்காரு. ஸோ இறைவன் அவரோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நம்மளோட பிரார்த்தனைகளை செஞ்சுக்கிறோம். அவரோட ஆத்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையணும். அவரோட குடும்பத்துக்கு வந்து நல்ல மனதைரியத்தை கொடுக்கணும், அவங்களோட ரசிகர்களுக்கு நல்ல மனதைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நேற்று கேள்விப்பட்டதுலேருந்து ஒரே மனசு ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து இறைவனடி சேர்ந்துட்டார், கடவுளோட கடவுளாக பயணம் செஞ்சுட்டார். கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஒரு ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக நம்ம எல்லாரும், தமிழ்நாட்டு மக்கள் நம்ம அனைவரும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்வோம். நன்றி, வணக்கம்.